ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்னைக்கு நம்ம கீதோபதேச ரதம் இருக்குல்லம்மா, அதை கண்டினியூ பண்ணணும்ல. ஏற்கனவே ஹார்ஸு போட்டிருக்கோம். ஹார்ஸில் முன்கால் எப்படி போடுறதுன்றது வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். பின்காலை அப்புறமா போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அந்த பின்கால் எப்படின்றத பார்த்துடுவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பீட்ஸும் முந்தா நேற்று 2-3 நாளாக டிஸ்பேச் பண்ணிட்டேன். அதுவும் எல்லாருக்கும் வந்துடும். இந்த 2-3 நாளைக்குள்ளே யாருக்காவது வரலை என்னன்னா ரிமைண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு யாருக்காவது பீட்ஸு விட்டு போயிருந்தா ஓகேங்களா? இப்போது இந்த கடைசி மணி இருக்கு இல்லையாப்பா, இதில் எப்படி இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல 1 2 3ன்னு, அதுலேயே இந்த பக்கத்துலேருந்து கடைசியிலேருந்து 1 2 3 போடணும். ஓகே, இப்போ இடது கையில் 3 மணி. பக்கத்தில் விட்டுக்கணும், அடுத்த மணியில் விடணும். இப்போ இடது கை உயரில் 2 மணி. இப்போ 3வது மணியில் விடும் பொழுது வலது கை உயர்லேயே 2 மணிக்கு வருங்க. ஏன்னா அடுத்த லைன் திருப்பறதுக்காக. பாருங்கதா 1 2 3 வந்துடுச்சா? இதே 1 2 3 இன்னொன்று போடணும். ஸோ இடது கை உயரில்
இப்போ 3வது மணியில் கோத்துட்டு மறுபடியும் வலது கை ஒயரில் 2 மணி. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இதே போல் 2 ஒயரம் 3 போட்டுட்டு ஃப்ரண்ட் இந்த பக்கம் ஒன்று குறைச்சி இப்படி 3, மறுபடியும் இந்த பக்கம் ஒன்று குறைச்சி அந்த பக்கம், அதாவது ஃபேஸ் பக்கம் எக்ஸ்ட்ரா வரும்படி அதே 3 போட்டோம். ஆனால் இங்கே குறைச்சி இங்கே குறைச்சி இங்கே குறைச்சின்னு போட்டோம். அதே போலயே இந்த பக்கம் இப்போ என்ன பண்ணணும், இந்த பாடி பக்கம் இருக்கிறத உள்பக்கம் இருக்கிற ஒரு மணியை விட்டுட்டு பேக் சைடு வரதில் 2 எக்ஸ்ட்ரா 1, மறுபடியும் அடுத்த லைனில் உள்பக்கம் வர மணியில் 1 விட்டுட்டு பேக் சைடில் 2 எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கம் 1, அந்த மாதிரி போடணும். எப்படியா இப்போது இப்படி வச்சுக்கிடுங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த ஒயர் வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, அதில் 3 மணி கொத்துக்கிடுங்க. இப்போ அடுத்த மணியில் கோத்து இடது கையில் 2 மணி. இப்போ இப்படி வந்திருக்குதுங்களா, இப்படி வச்சுருக்கீங்க. இந்த 3ல் 2 போட்டோம், இந்த 1 போடக்கூடாது, உள்பக்கம் இருக்கிற 1. அதுக்கு பதில் இந்த ஒயரை இந்த வெளியில் இருக்கிறத 1 2 3 இருக்குல்ல, இதில் இந்த மணிக்கு ஒயரை கொண்டு வரணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த வலது கை ஒயரை 1 2 3 4. இதே போல் இப்போது இடது பக்க ஒயரை 1 2 3 4. இப்போ வெளியில் வந்துருச்சுங்களா.
ஒயர் எப்படி எப்படி கோக்கணும்னு சொல்கிறேன் பாருமா. 2 ஒயரம் போட்டோமா, அடுத்தது 1 2 போட்டோம். நார்மலாக நம்ம அடுத்த மணியில் இதில் கோத்து தான் போடணும். ஆனால் போடக்கூடாது, ஏன்னா 1 விட்டுடணும். விட்டுட்ட விட இந்த மணியில் இப்போ 2 ஒயர் இருக்கும் இல்லையா, இதில் உங்களை பார்த்து இருக்கிற ஒயரை இந்த மணியில், இந்த மணி 2, இந்த மணி 3, இதில் 4 கோக்கணும். உங்களுக்கு வெளிப்பக்கம் இருக்குது இல்லையா ஒயர், அதை வெளியில் இருக்கிற இந்த மணி 1, இந்த மணி 2, இது 3, இது 4 கோத்திங்கன்னா இப்போ இப்படி வரும். அதாவது 1 2 3 மணியில் இந்த மணியில் ஒயர் வரும். இப்போ என்ன பண்ணணும், உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் 3 மணி கோத்துக்கணும். எதிர்பக்க ஒயரை இந்த 3வது மணியில் கோத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், 1 2 போட்டோமா. இப்போ இந்த இங்கே 1 குறைஞ்சிருச்சு, ஆனால் 3 தான் வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே 1 1 குறையும், வெளிப்பக்கம் 1 1 அதிகமாகும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம 4 ஸ்டெப்பு போடணும். இப்போ ஒரு ஸ்டெப்பு போட்டோமா, இப்போது மறுபடியும் இந்த வலது கை ஒயரில் 3 மணி கோத்துக்கிறது. அதாவது இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா வலது கை ஒயரு, இதில் 3 மணி கோத்துக்கிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு கால் போட்டிருக்கீங்க. நான் வீடியோவுக்காக அதுக்கு நேராக நின்று டிஸ்டன்ஸில் போகிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக தெரிகிறா போல் இருக்குங்க. இப்போ நீங்கன்னா இப்படி பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் எந்த மணியில் ஒயரை கோக்கணும்னு ஈஸியாக கோக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் நான் இப்படி டிஸ்டன்ஸ்லேயே வச்சு கோக்குறேன்ல, அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமோ அப்படின்றா போல் தெரியும். இப்போது எப்பவும் போல் இந்த 2வது மணியில் இப்போ மேல் பக்க ஒயரில் 2 மணி, அதான் இடது கை ஒயர். என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த 3வதில் விடக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிற மணியை நம்ம 1 விட்டுடணும், வெளியில் தான் எக்ஸ்ட்ரா வரணும். அதே போலயே இந்த உங்களை பார்த்து இருக்கிற ஒயரை எந்தெந்த 4 மணி, 1 2 3 4. இப்போ வெளியில் இருக்கிற மணியை ஒன்று, ரெண்டு, மூணு, 4. இப்போ மறுபடியும் இந்த வெளிப்பக்கம் ஒயர் வந்திருக்குதா மணியில் 2. இப்போது அகெயின் உங்களை பார்த்து இருக்கிற இதுலேயே எப்படின்னு சொல்லிட்டேல்லம்மா, இந்த மணியில் ஒயர் இருக்கும். இந்த உங்களை பார்த்து இருக்கிற ஒயரை 1 2 3 4 மணியில் கோக்கணும். உங்களுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரை 1 2 3 4 மணியில் கோக்கணும். கோத்தா இப்படி வரும். இப்போ மறுபடியும் உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் 3 மணி கோத்துக்கணும். இப்போ மறுபடியும்
3 வந்தது. ஆனால் உள்பக்கம் 1 கம்மி ஆகிட்டு அதுக்கு பதில் இது வெளிப்பக்கம் 1 வந்திருக்குது. சரிங்களா? இப்போ அகெயின் என்ன பண்ணணும், வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரில் 3 மணி கோக்கணும். ரிக்ஷா அடுத்த நாளைக்கு வீடியோவில் வந்துடும்மா. இது இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குதுன்றதுனால சரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் மெட்டீரியல்ஸும் போய் சேர்ந்துருக்கும், பீட்ஸும் சேர்ந்துருக்கும். அப்படியே கீதோபதேச ரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இதை போட்டு சைக்கிள். இது நான் இன்னொரு வீல் 2 போடலை, 1 தான் போட்டிருக்கிறேன். ஒர்க் லோடு ஓவராக இருக்கிறது தொட்டு எனக்கு போட முடியல. சரியா? அந்த சைக்கிள் போர்ஷன் தான், அது கொஞ்சம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 இடத்துல அந்த ஸ்டெம்மு மாதிரி கருப்பு இதில் போட்டு ஜாயின் பண்ணி வீல் ஜாயின் பண்ணணும். அது நான் இன்றைக்கி வீடியோவில் வரும். ஐ மீன் இதுக்கு அடுத்த வீடியோவில் அதுவும் போடுவேன், கீதோபதேசத்தையும் கண்டினியூ பண்ணுவேன். சரிங்களா? சைக்கிள் ரிக்ஷா முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேறு என்ன ஐட்டம் எங்கிட்ட இருக்கோ, இன்னும் குட்டி குட்டி கோலங்கள் இருக்குது, இன்னும் வேறு ஒரு சில ஐட்டங்கள் 2-3 இருக்குது, சின்ன ஐட்டங்கள்லாம் அதெல்லாமும் போடுவேன் நடுவில். ஏன்னா ரதம் போடாத இருக்கவங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லையா பீட்ஸில், அதனால் கோல டிசைன்ஸ் இருக்குது சின்ன சின்னதாக, அதையும் போடுறேன். நான் போட்டு வச்சுருக்கிறது. இப்போ 4 மணியில் கோக்கணும். எப்படி இதில் ரெண்டு மூணு 4. அதே போல் இந்த மணியை ஒன்று 2 3 4. ஓகேவா? இப்போ உள்பக்கம் அந்த 1 விட்டாச்சு, வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா வரணும் இல்லையா? ஸோ இந்த வலது கை ஒயரில், உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் 3 மணி. இந்த வெளி ஒயரை 3வது மணியில். இப்போ நம்ம எத்தனை ஸ்டெப்பு போட்டிருக்கோம்? 1 2 3. இன்னும் 1 இந்த மாதிரி போட்டோம்னா போதும். ஓகேவா?
இப்போ மறுபடியும் வலது கை ஒயரில் 3 மணி. இந்த ஒயரை இப்போ எப்பவும் போல் பக்கத்து மணியில் இப்போ இடது கை வயலில் 2 மணி. இப்போ 4 மணியில் 1 2 3 4 மணியில் கோக்கணும். 1 2 3 4. இந்த ஒயரை 1 2 3 4. இப்போ வலது கை ஒயரில் 3 மணி. ஸோ நம்ம 4 ஸ்டெப்பு போட்டோம் பாருங்கள். அப்படிக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், இப்படி ட்வின்ஸ் மணியாக வருது, 8 வரணும். 2 4 6 8. இது ரெண்டும் ஒரே லைன் இப்படியே வருது. இப்படி கிராஸாக ட்வின்ஸ் மணியாக போகும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்கு. அப்போது 2 4 6 8 மணி வந்ததுன்னா 4 ஸ்டெப்பு நம்ம போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி வச்சுக்கிடுங்க. இப்போ இப்படி இருக்குது இல்லைம்மா. இப்போ என்னென்னா, எந்த மணியில் ஒயர் இருக்குதோ அந்த மணியை விட்டுடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த 2ல் மட்டும் அப்படியே போட்டு வரணும். சரிங்களா? இப்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னே எப்படி போட்டோம், இதிலே போடுவோம், இதில் போடுவோம், மறுபடியும் இந்த வெளியில் இருக்கிற மணியில் கொண்டு வருவோம். இனி அப்படி வேண்டாம். இந்த மணியை இப்படி இருக்குது இல்லையா, இதை இந்த பக்கத்து மணிக்கு கொண்டு வரணும். நடுவில் இருக்கிற மணிக்கு கொண்டு வரணும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு ஒயர் 4 மணியில் கோப்போம், ஒரு ஒயர் 5 மணியில் கோப்போம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உள்பக்கம் கொண்டு வரத்துக்கு. இப்போ பாருங்கள், இல்லை இதுவும் 4 மணியே வரும், ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அந்த பக்கம் தானே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்தோம், அதுக்கு பதில் இங்கே கொண்டு வர போகிறோம். கவனிச்சுக்கோங்க. ஒயர் இருக்கு இல்லையா, ஒன்று
2 3 4. இப்போ அதே போல் இந்த ஒயரை ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இப்போது நம்ம லாஸ்ட்டாக 4வது ஸ்டெப்பு போடும்போது இந்த மணியில் ஒயர் இருக்கும், 2 ஒயர். ஓகேங்களா? இந்த மணியில் 2 ஒயர் இருக்கும். நம்ம இது வரைக்கும் எப்படி போடுவோம்? மறுபடியும் இதில் 3 இதில் போட்டுட்டு வெளிப்பக்கம் மணியை ஒயரை கொண்டு வருவோம். இப்போ இல்லை, 4 ஸ்டெப்போடு முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த மணியை விட்டுட்டு இந்த 2 மணிக்கு போடணும். அப்போது வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரை 1, 2, 3, 4 மணியில் கொத்துக்கணும். உள்பக்கம் வரும்ல, அந்த ஒயரை 1, 2, 3, 4 மணியில் கொக்கணும். தெரிஞ்சுதுங்களா? இந்த மணியில் 2 ஒயர் இருக்கும். வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரை 1, 2, 3, 4 மணியில் கொத்துக்கணும். உள்பக்கம் வரும்ல ஒரு ஒயரை, அதை 1, 2, 3, 4 மணியில் கொக்கணும். இப்போது வலது கை ஒயரில் 3 மணி. வந்த ஒயரை இந்த பக்கத்து மணியில், 2வது மணியில், நெக்ஸ்ட்டு மணியில். இப்போ இடது கை ஒயரில் 2 மணி. ஓகே. போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ குறைக்கவும் வேணாம், எக்ஸ்ட்ராவும் போட வேணாம். இதே 2 இன்னும் 5 தடவை போடணும். நம்ம இப்போ ஒரு தடவை போட்டிருக்கிறோம், இன்னும் 5 டைம்ஸ் போடணும். ஓகேவா? எப்பவும் போல் இடது பக்க ஒயரில் 3 மணி.
இப்போது வலது கை ஒயரில் 2 மணியை கொத்துக்கிடுங்க. அப்போ தான் அடுத்த லைனுக்கு திருப்ப முடியும். இப்போ பாருங்கள், 2 போட்டோமா? இப்போ பாருங்கம்மா, 1 2 3 4 5 அதே 2 2 இந்த பக்கமும் ஜாஸ்தி வேண்டாம், இந்த பக்கமும் இல்லை. ஒன்று எப்போ 2 போட்டோமோ அதே 1 2 3 4 5 போட்டாச்சு. 6ஆவது போடும் பொழுது ஒயிட் மணிக்கு பதில் பிளாக் மணி. அந்த கீழே குழம்பு மாதிரி அது தெரியும் இல்லையா, கருப்பா, அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு பேர் இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவும் போல் 2 3 மணியில் ஒயரை விட்டு முடி போட்டு கட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் இப்படி ஒரு ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவில் போடணும். இங்கே சொன்னால் போலே தான், நானும் அதை ஒன்றும் போடலை. இந்த ரோ 1 2 3 பாருங்கள், 1 2 3 இந்த 3லையும் போட்டுட்டு அப்படியே இந்த காலை ஜாயின் பண்ண வேண்டியது தான். பஞ்சே கொடுக்கலாம், அட்டையோ இதுவோ கொடுக்க வேண்டாம், சரியா? அதே போலவே இந்த பக்க காலுக்கு மொத்தம் 4 கால் வரும் இல்லையா. ஸோ இந்த 1 2 3 1 2 3 இதே போலவே போடணும். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கும் பொழுது இந்த கால் இப்படி வெறுமை நிற்கும். இது அந்த ரதம் ஓடுறதுக்கு முன்னங்காலை தூக்கிக்கிட்டு இருக்குது குதிரை. இந்த கால் இப்படி நிற்கும், இந்த காலை முன்ன இப்படி குதிரை ரதம் ஓடுறதுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கோம். ஷேப்பு கரெக்டுங்களா? ஸோ நம்ம இந்த பின்கால் எப்படி முதல் உயரம் 2 ஒரே 3 3ன்னு போடணும். அப்புறம் உள்பக்கம் 1 1 குறைச்சி வெளிப்பக்கம் 3 தான் கணக்கு. ஆனால் உள்பக்கம் 1 கம்மியாகும், வெளியில் 1 ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி 4 ஸ்டெப்பு போடணும். 4 ஸ்டெப்பு போட்டதுக்கப்புறம் வெளிப்பக்கம் இருக்கிற ஒத்த மணியை விட்டுட்டு நடுமணியும் உள்பக்கம் இருக்கிற மணியிலையுமா 2 2 6 உயரம் போடணும். 6 உயரத்தில் 5 போட்டுட்டு 6ஆவதை பிளாக்கு கொடுக்கணும். இது குதிரையினுடைய பின்கால், சரிங்களா? ஸோ இப்போ இதே போலயே நீங்கள் இந்த சைடு போட்டு ஜாயின் பண்ணி இந்த பக்கம் இன்னொரு கால், இந்த பக்கம் இன்னொரு கால், 4 காலும் போட்டு மற்ற குதிரைக்கும் போட்டு வச்சுடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கீதோபதேசனுடைய ரதத்தினுடைய பார்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சர்க்கிள்குள்ளே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.